ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இப்படி தான் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க. நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து ரன்னிங் வாட்டர் ஹீட்டருங்க, ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் கிடையாது. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இருக்கிற மாதிரி கொண்டு போய் தயவு செஞ்சு மாட்டிட வேண்டாங்க. ஒரு 100 கஸ்டமர் வாங்கினாங்கன்னா 1 அல்லது 2 பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் வெளியில் வர தண்ணியை ஸ்டோரேஜ் மாதிரி மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காக மட்டும்தாங்க சார் இந்த பதிவுங்க. நம்மளோட வாட்டர் ஹீட்டர் வந்து வெளியில் வரக்கூடிய தண்ணியை எந்த காரணத்தை கொண்டு எந்த டேப்லையும் எந்த கனெக்ட்லையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. அவுட்லெட்டுக்குன்னு நம்ம ஒரு டியூப் கொடுத்துருக்குறோங்க. அந்த டியூப்பை வச்சு டைரெக்டாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். முதல் முறை மட்டும் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் மிஷின் ஆன் பண்ணணுங்க. 16 ஆம்ஸ் ப்ராப்பரான எர்த்திங் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்டில் மட்டும்தான் போடணுங்க. இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மினிமம் பேசிக் மாடலே பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுற கஸ்டமர் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க சார். நம்மளோட வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரக்கூடிய தண்ணியை டைரெக்டாக நம்ம வந்து பிடிச்சிக்கணுங்க சார். இல்லை அப்படின்னா வெளியில் வர தண்ணிக்கு நம்மளே ஒரு டியூப் கொடுத்துருப்போம் டாப் மாடலுக்கெல்லாம், அதை வச்சு டியூப்பை வச்சு பிடிச்சிக்கணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் பெரிய ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி கொண்டு போய் மாட்டக்கூடாதுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தெரியாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிடுறாங்க சார். வாங்கினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி மாட்ட முடியாமல் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் உடனே எந்த ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே ப்ராடக்ட் எங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட் அப்படியே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு தயாருங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கொண்டு போய் ஒன்ஸ் இந்த வாட்டர் ஹீட்டர் ஸ்டோரேஜ் மாதிரி மாட்டிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே தெர்மோஸ்டாட் ரெண்டுமே கம்ப்ளைண்ட் ஆயிரும், உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிருங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா 1000 கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி ஆயிருங்க. ஒருவேளை அப்படி தான் உங்கள் வீட்டில் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்கள் இமீடியட்டாக ரிட்டர்ன் அனுப்பிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்காகவும் இந்த பதிவுங்க சார். மிஸ்டர் ஷாட் வாட்டர் ஹீட்டர் வந்து ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் கிடையாதுங்க, ரன்னிங் வாட்டர் ஹீட்டர். அந்த இடத்துல போய் மாற்ற ஐடியா இருந்தால் இமீடியட்டாக கையில் இருக்கிற ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் அனுப்பிச்சிருங்க. இன்ஸ்டால் பண்ணி தயவு செஞ்சு ட்ரை கூட பண்ண வேண்டாங்க. இது வந்து விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சார். மேலே இமேஜஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் நான் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா மிஷினுக்கும் சேஃப்டி இல்லை, நம்மளுக்கும் சேஃப்டி இல்லை. இந்த ப்ராடக்ட் இப்படி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கிடையாதுங்க. ஒருவேளை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பார்க்காம யாருமே ப்ராடக்ட் வாங்குறது கிடையாது. அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், டைரெக்டாக நம்மளோட வெப்சைட்டில் வாங்குறவங்க, கூகுளில் எல்லாத்துலேயும் பார்க்குறவங்க ரிவ்யூஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி மாட்டி அதனால தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேங்க, இந்த மாதிரி மாட்டக்கூடாதுங்க. இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.